ஒரு பிரைவசி டிசாஸ்டர் ஒன்று நடந்திருக்கு. என்ன ப்ரோ என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்களா? பட் அந்த இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏஐ ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நார்மலாக நம்ம எல்லாருமே ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம். ChatGPT இருக்கட்டும், ஜெமினியா இருக்கட்டும், இல்லை பெர்ப்ளெக்சிட்டியா இருக்கட்டும், இல்லை டீப்சீக்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஏஐ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பண்ற சாட்ஸா இருக்கட்டும், இல்லை ChatGPTயோட கம்யூனிகேட் பண்ற அந்த வார்த்தைகளா இருக்கட்டும், எல்லாமே வந்து பிரைவேட். அதாவது ChatGPT விட்டு வெளியே போகாது, பிரைவேட்டா பப்ளிக்குமே வந்துட்டு வெளியே போக வாய்ப்புகள் இல்லை. பட் ரீசெண்டா Grok AI அப்படிங்கிற ஒரு ஏஐ டூல் வந்து இலான் மஸ்க் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஒரு பர்டிகுலர் ஏஐ டூல் வந்து ரீசெண்ட் நிறைய அப்டேட் நிறைய வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய உள்ள கொண்டு வந்தாங்க. பட் அதை பத்தி நான் இங்க பேச வரல. ரீசனா இந்த ஒரு பர்டிகுலர் ஏஐ டூல் Grok AI என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு 30,000 பேரோட சாட்ஸை வந்துட்டு மொத்தமா பப்ளிக் பண்ணிருச்சு. பப்ளிக்லனா நார்மலா எடுத்து விடலங்க. ஆக்சுவலா நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா மட்டும் போதும், அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பாப் ஆகுது. அதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. நாம நினைச்சிட்டு இருக்கோம் ChatGPT கம்யூனிகேட் பண்றதுல, ஜெமினா கிட்ட கம்யூனிகேட் பண்றது எல்லாமே வந்து பிரைவேட்டாவே இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஹியர் இஸ் a biggest twist. அந்த ஏஐ டூல் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிச்சு. திங்க் பண்ண ஆரம்பிச்சதுனால இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வேற யாராவது தேடுறாங்க இன்டர்நெட்ல, கூகுள்லயோ இல்ல வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லயோ தேடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த பர்டிகுலர் ஏஐ டூல்ஸ் வந்து அங்க வந்து இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து சஜஸ்ட் பண்ணுது. இதுல இருந்து நம்மளால வெளியே வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு டவுட்ஃபுல் தான். பட் we can be cautious and we can prevent ourselves from all these things are happening. So நீங்க டிஜிட்டல் மீடியா யூஸ் பண்றீங்க, நீங்க AI யூஸ் பண்றீங்க, always be cautious that this is not happening for you.